டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. நடிகர் விஜய் மாநாடு நடத்த போகிறார். அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அவருடைய முதல் குரல், நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு, மதுபானம் விற்கப்பட மாட்டாது என்று அவர் அறிவித்து விட்டார். அது உளவுத்துறை மூலமாக திமுக தலைமைக்கு எட்டிவிட்டது. திமுக பயந்து விட்டது, அலறி விட்டது. உடனே திருமாவளவனை முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு, நீங்க இப்படி ஒண்ணு கிளப்புங்க, விஜய் போய் பெரியாரை பார்த்தார், அந்த செய்தியை திசை திருப்புவதற்காகத்தான் உதயநிதிக்கு இப்படி ஒரு அறிவிப்பு கிளம்பியதுன்னா ஏத்துக்க முடியாது. அமைச்சரவை மாற்றம் குறித்து அன்னைக்கு விஜய் கொடியேற்றுகிற நாளில் வந்தது உண்மையிலே ஒரு அசுத்தமான சம்பவம் தான். ஒரு கலப்படம் மிகுந்த ஒரு அரசியல். உதயநிதி என்பவர் யார்? ஒரு திமுகவுடைய ஆலமரத்தில் இருக்கிற ஒரு நபர். இவர் இன்னும் முளைக்கவே இல்லை. இப்ப நீங்க நாத்து நட்டுக்கிறீங்க. இந்த கட்சி எப்படிங்க இந்த கட்சியை சவால் விட முடியும்? இந்த நபர் எப்படி ஒரு சவால் விட முடியும்? பொதுச் செயலாளருக்கு பேசத்துக்கு தெரியல. ஏதாவது ஒரு மாவட்ட செயலர் பேரை சொல்லுங்க, தெரியாது. ஏதாவது ஒரு தலைமை கழக நிர்வாகி தெரியாது. உண்மையிலே புகழ் வாய்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் உதயநிதியை விட ஒரு பெரிய புகழ் வாய்ந்தவர் யார்? விஜய். ஒரு அரசியல் கட்சி கேட்கணும். பாஜக என்ன சொல்லுது? திராவிட சாயலில் இன்னொரு கட்சி தேவையா? எதுக்கு பெரியார் திடலுக்கு போனார்? ஏன் பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்? எதற்கு மாலை போட்டார்னு கொந்தளிக்கிறாங்களே. இவங்க வீட்டுல இழவு விழுந்த மாதிரிலாம் குதிக்கிறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, இப்போ அவரை எதிர்க்கக்கூடிய இடத்துல இப்போ விஜய் இல்ல, தமிழக வெற்றி கழகமும் இல்ல. இப்போ இன்றைய சூழல்ல உதயநிதி ஏன் சொல்றீங்க? திமுகவே எதிர்க்கிறது திறன் இல்லாத. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஜனவரிலேருந்து இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். டெப்டி சிஎம் எப்போ ஆவார் அப்படின்னு சொல்லி. இப்போ அண்மையில் 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பெரியார் திடல் போனார். அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பிரேக்கிங்கான செய்தி, இந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை கூட வருது. ஏன் அப்படின்னா, அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக விஜயனுடைய அந்த பாடல் வெளியீட்டு விழாவும் போது வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டைவர்ஷனுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு தடவையும் திமுகவால், திமுக சார்ந்திருக்கக்கூடியவங்கனால இது மாதிரி செய்திகள் பரப்பப்படுதா? அதாவது இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. புரியுதா? நடக்கலாம் அப்படின்றது நம்ம நம்பக்கூடிய ஒரு செய்தி. இப்போ துணை முதல்வர் ஆக முடியாதுன்னு யாரும் சவால் விட முடியாது. ஆனால் அதுக்கு விஜய் போய் பெரியாரை பார்த்தார், அந்த செய்தியை திசை திருப்புவதற்காகத்தான் உதயநிதிக்கு இப்படி ஒரு அறிவிப்பு கிளம்பியதுன்னா ஏற்றுக்க முடியாது. பாடல் வெளியீட்டு விழாவும் போது அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது தொடர்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. அப்படிலாம் ஒரு விஷயமே நடக்கலையே அப்படிங்கிறாரு. நேற்று இதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க. அப்படியா, நான் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எந்த செய்தியும் வரல, அது முதல்வர் பார்த்து தான் முடிவெடுப்பார்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த செய்தியினுடைய அந்த தன்மை கம்மியாயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி விஜய் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ஏதாவது ஒரு முக்கியத்துவமாக ஏதாவது ஒரு பொதுவெளியில் பண்ணும்போது திமுகவிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன், அல்லது திமுக சார்ந்திருக்கக்கூடியவங்கள்ட்டேருந்து ரியாக்ஷன், அல்லது திமுக சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன். அப்போது விஜய் வருவது திமுகவுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வருது. அதாவது 2 பதில் சொல்கிறேன். அமைச்சரவை மாற்றம் குறித்து அன்றைக்கி விஜய் கொடியேற்றுகிற நாளில் வந்தது உண்மையிலே ஒரு அசுத்தமான சம்பவம் தான். ஒரு கலப்படம் மிகுந்த ஒரு அரசியல். அது மலிவான அரசியல். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேட்டி கொடுத்தேன். அதாவது ஐடி விங் அப்படி பரப்பியது. அந்த கொடியெல்லாம் போட்ட பிறகு அவங்களுக்கு ஏதோ பெரிய மாஸ் தலைவரை உருவாக்கி விட்டார், அதை டேமேஜ் பண்ணுறோன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அது காரணம் செய்தி தொடர்பு துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி செய்த தவறு. அவரெல்லாம் வச்சுருக்கவே கூட வேலைக்கு அவர் முதல்ல வேலையை விட்டு நிற்கணும். ஒரு மீடியா குரூப்பில் ஒரு ப்ரெஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர், டிஐபிஆரில் இருக்கிறவர், அவர் போடலாமா அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுதுன்னு? மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் ஐடி விங் செய்த வேலை. அந்த அதிகாரியை பயன்படுத்தி ஐடி விங் செய்தது மிக மிக மலிவான ஒன்று. ஆனால் இந்த துணை முதல்வர் பஞ்சாயத்து ஜனவரி மாதத்துல போயிடுது. ஜனவரி மாதம் 2024 தொடங்கி இன்று வரை போய்கொண்டிருக்கு. ஒன்று. இதை விட இன்னொரு ஜோக்கு, நான் 2வது பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். திருமாவளவன் ஏன் மது ஒழிப்பு மாநாடு அறிவித்தார் தெரியுமா? இந்த பின்னூட்டங்களில், விவாதங்களில், சமூக வலைதளங்களில் பேசுகிற செய்தி. நடிகர் விஜய் மாநாடு நடத்த போகிறார். அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் அவருடைய முதல் குரல், நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு, மதுபானம் விற்கப்பட மாட்டாது என்று அவர் அறிவித்து விட்டார். அது உளவுத்துறை மூலமாக திமுக தலைமைக்கு எட்டிவிட்டது. திமுக பயந்து விட்டது, அலறி விட்டது. உடனே திருமாவளவனை முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு, நீங்கள் இப்படி ஒன்று கிளப்புங்க, மது ஒழிப்பு நடத்துங்கன்னு சொல்லி அவர் கிளப்பி விட்டான்னு எழுதிட்டு இருக்காங்க.
அப்போது நீங்கள் வதந்தி கண்ணு காது மூக்கு வச்சு பரப்புகிற கூட்டம் இருக்குது. முதல்ல செய்து திமுக நான் பச்சையாக ஒத்துக்கினேன். எது கொடி அறிமுகப்படுத்தும் போது அமைச்சரவை மாற்றம் பண்ணி டிவிக்கள் ஃப்ளாஷ் போட்டதெல்லாம் மிக மிக மலிவான ஒன்று. அந்த யுக்தியே நல்லா இல்லை, அசிங்கமாக இருந்தது. ஆனால் உதயநிதி துணை முதல்வராகிற பஞ்சாயத்து வேறு. இல்லை, நம்ம ஏன் அப்படி பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த விஷயம் தெரில. முதலமைச்சர் வந்து சிஎம் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு, இன்னும் அதுக்கான ஒரு சூழல் வரல, கனியலை அப்படின்னு போகிறார். ஒரு 15 நாள் அப்படி கணிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி நம்மலாம் வந்து பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் வருது. அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்த பிறகு சென்னை விமானத்தில் பேட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, அமைச்சரவை மாற்றம் இருக்குமா, நீங்கள் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்களா, அது நீங்கள் அமெரிக்கா கிளம்பும் போது கேட்கும்போது நான் வந்து பதில் சொல்கிறேன்னா, வந்த பிறகு கேட்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும்னார். அப்போ அமைச்சரவை மாற்றம் இருக்கிறது. அது காரணம் செந்தில் பாலாஜியுடைய விடுதலை தள்ளி போய் கொண்டே இருக்குது. சரி இருப்பது தான் ஒரே காரணம். இல்லைன்னா அது என்றைக்கும் நடந்திருக்கும். உதயநிதியுமே இப்போ டெப்டி சிஎம் ஆகி 4-5 மாதம் கூட இருக்கலாம். என்ன பிரச்சனைனா, இன்னொரு ஒரு 2-3 மாதத்திற்குள்ள 2 வாரத்தில் திரும்ப கவர்னர் ஆஃபீஸ் போனோம். அதனால் தள்ளி போய் கொண்டு இருக்கு. எனக்கு தெரிந்தவரை துணை முதல்வராவது உறுதி. எப்போ அறிவிக்கலாம்னு தெரியாது. நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், இன்னும் 4 நாட்களே வரலாம். ஆனால் போர்ட்ஃபோலியோ கூட நடக்காது சேஞ்சஸ். காரணம், செந்தில் பாலாஜி வந்த பிறகுதான் இந்த முழுமையான மாற்றத்துக்கு திமுக தயாராகும் என்றது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல விஜயோட உதயநிதி ஸ்டாலின் அப்பப்போ கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட அந்த 45லேருந்து 50 வயசு இருக்கிறனால 2026 இவங்களை நோக்கி தான் இருக்க போகுது. அப்போ இப்போலேருந்தே உதயநிதி ஸ்டாலினை நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம விஜய்க்கு எதிரான அல்லது புதிய கட்சியாக இருக்கக்கூடிய விஜயை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் நடக்குது. இது மீடியாவுடைய அரிப்பு, அப்புறம் ரசிகர்களுடைய அரிப்பு. அதன் பிறகு என்ன கொடுமைன்னா, விஜயும் உதயநிதியும் எப்படி ஒப்பிடுறாங்கன்னே தெரியல. ரொம்ப இவனுக்கு பாவமாக இருக்குது. அந்த நபர்களை பார்க்கும்போது ஒரு மாநாடு தேதி அறிவித்து இன்றைக்கி 19 தேதி, நீங்கள் பேட்டி எடுக்கிற நாள் 19, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தெரிகிறதா? 23 மாநாடு இல்லை, அக்டோபர் 5 இல்லை அக்டோபர் 15, ஏதாவது ஒரு தேதி, ஒரு நாள், ஏதோ ஒரு அறிவிப்பு. அவர் உண்மையிலே விஜய்க்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியல. அவருடைய கட்சி எப்படி பலமாக இருக்கிறது தெரியல. எப்படி உதயநிதி போய் அங்கே பொருத்த முடியும்? உதயநிதி என்பவர் யார்? ஒரு திமுகவுடைய ஆலமரத்தில் இருக்கிற ஒரு நபர். இவர் வந்து இன்னும் முளைக்கவே இல்லை. இப்போ தான் நீங்கள் நாற்று நட்டுக்கிறீங்க. இந்த கட்சி எப்படிங்க இந்த கட்சியை சவால் விட முடியும்? இந்த நபர் எப்படிங்க ஒரு சவால் விட முடியும்? நாளைக்கு உதயநிதி அரசியல் தோற்கிறார் ஜெயிக்கிறார் வேற. அந்த கட்சி என்ற கிளை, அதனுடைய பலம், அது ஆலமரம் பரப்பிருக்கிற அந்த வேர்கள், கிளைகள், இதெல்லாம் வந்து இவர்கிட்ட இருக்கா? பொதுச் செயலாளருக்கே பேசுறதுக்கு தெரியல. ஏதோ ஒரு மாவட்ட செயலர் பேரை சொல்லுங்க தெரியாது. ஏதோ ஒரு தலைமை கழக நிர்வாகி தெரியாது. அந்த கட்சியோட போய் ஒப்பிட்டு இவர் உண்மையிலே புகழ் வாய்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் உதயநிதியை விட ஒரு பெரிய புகழ் வாய்ந்தவர் யார்? விஜய். இன்னும் சொல்ல போனால் அவரை விட ஒரு தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் தெரிந்த முகம். டக்குன்னு நீங்கள் உதயநிதி காமிச்சு விஜய் காமிச்சா உதயநிதியோட டக்குன்னு இவர் விஜய்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உதயநிதி காட்டுவாங்க. எல்லாம் ரைட்டு. அது மட்டுமே அரசியலுக்கு போதுமா? போதாதுங்க. இல்லை சார், அந்த இடத்துல மக்கள் பிரச்சனை, அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பிரதிபலிக்கிறதுக்காக தான் விஜய் வந்து கட்சி தொடங்க போகிறார். உதாரணத்துக்கு இந்த சிஏஆ இருக்கட்டும், அதே மாதிரி நீட்டாக இருக்கட்டும், இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழக மக்கள் என்ன நிலைப்பாடு வச்சுருக்காங்க. அதே நிலைப்பாட்டில் விஜய் வரும்போது வெகுஜன மக்களுக்கு இன்னும் ஈர்ப்பதற்கு வந்து விஜய் ஈஸியாக இருப்பார், தமிழக வெற்றி கழகம் ஈஸியாக இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம எப்படியாவது பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம தோற்கடிக்கணும் அப்படிங்கிறக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கேட்கணும். பாஜக என்ன சொல்லுது? திராவிட சாயலில் இன்னொரு கட்சி தேவையா? எதுக்கு பெரியார் திடலுக்கு போனார்? ஏன் பெரியார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்? எதற்கு மாலை போட்டார்னு கொந்தளிக்கிறாங்களே. இவங்க வீட்டில் எதுவும் இழவு விழுந்த மாதிரிலாம் குதிக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் பதில் சொல்லலை, வாழ்த்து சொல்லலைன்னு ஒருத்தர் போடுறாரு. அதாவது முருகன் சொல்கிறாரு தவறாக போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்போது திராவிட சாயலில் போகும்போது திமுக அது அட்வான்டேஜுங்க. இவர் எங்கே போய் நான் கேட்குறேன், ஏதாவது வெளிப்படையாக பேசினா தான் நம்ம அவருடைய கொள்கை கோட்பாடு பொதுவான விஷயங்கள் பேசுகிறார். தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கிறார். சரி, லஞ்சம் வாங்காதீங்கன்றார். சரி, அப்புறம் அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்கன்றார். இதில் வச்சு விஜய் எப்படி நம்ம விமர்சிக்கிறது? கட்சி ரீதியாக என்னுடைய கொள்கையை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தில் நிர்வாக சீர்கேடு, உதயநிதி நடத்திய கார் ரேஸில் இவ்வளோ ஊழல்,
சாலை போடுவது இவ்வளோ ஊழல் அப்படி ஏதாவது சொல்கிறாரா? அப்போ தான் நீங்கள் உங்கள் கட்சி வந்து வெளியே தெரியும். அப்போ வந்து திராவிட சாயிலே நீங்கள் போனீங்கன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாம் ஒரே கோரிக்கை நம்மளால ஜெயிக்க முடியாது போல் தெரியுது, ஜெயிக்கிற கட்சி நான் ஓட்டு போடணும், திமுக ஓட்டு போட்டானா சொல்லுங்கள். அதனால் அவர் வந்து என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறார், எப்படியான அரசியல் அணுகுமுறையை ஆளுங்கட்சிக்கு எதிராக எடுக்கிறார், இந்த 2 விஷயத்தை தான் மக்கள் ரசிப்பாங்க. நீங்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் மக்கள் வந்து ரசிக்கவே மாட்டாங்க. இல்லை, இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, இப்போ அவரை எதிர்க்கக்கூடிய இடத்துல இப்போ விஜய் இல்லை, தமிழக வெற்றிக்கழகமும் இல்லை இப்போ இன்றைய சூழலில். உதயநிதி ஏன் சொல்கிறீங்க? திமுகவே எதிர்க்கிறது திராணி இல்லை அவருக்கு. 33 கேள்விகள், 21 நிபந்தனைகள், திமுக தடுக்கிறது, இப்படிலாம் பேசினாங்களே. ஒரே ஒரு பேட்டி, என்னுடைய மாநாட்டை நடத்த விடாமல் திமுக சதி செய்கிறது. யாராவது ஒரு நிர்வாகி பேசியிருக்கலாமே, ஆனந்த் பேசியிருக்கலாம், இல்லை விஜய் அறிக்கை விட்டுருக்கலாம். ஏன் இன்னும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட வந்து வெளியே கண்டிக்காமல் இருக்கார்? ஏன் கண்டிக்காமல் இருக்கார்? நான் சொல்கிறேன், அரசியல் என்பது வேறு. அவருக்கு ஆசை வந்து விட்டுறது, தவிர்க்கவே முடியாது, வர வேண்டியது தான். ஆனால் இந்த அரசியலை கற்றுக்கிறது இருக்குல்ல, அது கஷ்டம். உதயநிதிக்கு எளிது, ஏன்னா கட்டமைப்பு அப்படி இருக்குது, இவர் கட்டமைப்பு இல்லை, அவ்வளோதான். அதனால் உதயநிதியும் இவரும் பொருத்துவது என்பது சரியான ஒரு விஷயமாக பார்க்கப்பட முடியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays.